பெரிய மனுஷன் ஒன்று இவர் சொன்னார், வந்தார்களா வான்னு கூப்பிடுறியா? இப்படி தான் ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் நான். வீட்டுக்கு போனால் போய் கதவை தட்டினா உள்ள 3 டிவி இருக்குது, 3 இடத்துலையும் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆளுகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு போய் கதவை தட்டினா அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க, நீ போய் கதவை தர, போன வாட்டம் நான் தானே திறந்தேன், அந்த வழக்கு மட்டையை வந்திருக்கும்போது யார் கதவை திறந்தா, இப்போ நீ போய் தர. மொட்டிக்காலம் வரும்போது நான் தான் கதவை திறந்தேன், இப்போ நீ போய் கதவை தர அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை நடக்காங்க. சரி, இது பொம்பளை பிள்ளையா, நீ போய் தரமா அப்படின்னு அந்த பிள்ளை, நான் போக மாட்டேன், நான் போன வாட்டம் அப்படி தான் போகும்போது போய் கதவை திறக்கும்போது தோனி அவுட் ஆகிட்டாரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. யாருமே பாருங்க, கடைசியில் அந்த அம்மா தான் எந்திரிச்சு வஞ்சிக்கிட்டே வருது. உங்கள் அளவுக்கு பயிரை வச்சுட்டு ஏதாவது சொன்னபடி கேட்கீங்களா, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டே வந்து கதவை திறக்குது. வந்துட்டான் குடும்பத்தை கெடுத்தவன் அப்படின்னு கதவை திறந்துச்சு. நான் எப்பமா உன் குடும்பத்தை கெடுத்தேன் அப்படின்னா, இல்லை அந்த நாடகத்தில் வந்தவன்னு சொன்னேன் அப்படிங்கிற அம்மா. இல்லை வந்தார்களே வான்னு சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ யாரும் தயார் இல்லை. டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, விருந்தாளியெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஆக யானை வந்தார்களை உபசரிக்காமல் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, பிரம்மா உனக்கு இந்த அமுதம் அடைய உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி அடுத்து நேரம் கைலாயத்துக்கு வராது. கைலாயத்துக்கு வந்த உடனே அவர் பார்வதி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சிவபெருமான் வெளியே நந்தி தேவர் உட்காந்துருக்காரு. நந்தி தேவர், இப்போ உள்ளே போகாதீங்க, புசுன்னு மோட்டாட்டி உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, உள்ளே போகாதீங்க விடியா அப்படின்னு ஒருவர்னு உள்ளே போயிட்டார். உள்ளே போனோன்னு இவர் வந்ததை பார்த்தோன்னா பார்வதியம்மா வேகமாக எந்திரிச்சு மரியாதை நின்றுச்சு. அச்சப்பட்டு சிவபெருமான் கோவம் வந்துருச்சு. தத்தினம் எல்லாம் பெரிய மனுஷன் ஐயா, புருஷன் முன்னாடி 2 பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கதவை தட்டிட்டு வரலாம்ல, அழிச்சுன்னு கதவை தட்டிட்டு வரையா, நீ ஒன்று மூளை இருக்கா அப்படின்னு கோவப்பட்டார். அவ்வளோதான், நான் அப்படி வர்றேன்னா எதுக்கு வரேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? ஓ சாந்த சுரூபம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் என் வந்தேன். இந்த இடத்துல நீ பொறுமையாக இருக்கியா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் என் வந்தேன். ஆகவே கட்டில் சுகம் காண்பதென்ன காணவர்க்கு ஒரு பொருட்டா, நாமம் என்ற பெரியவர்க்கு ஆத்திரத்தில் அவமதிப்பா, சீற்றம் கொண்ட சிவனே கேட்க முதம் அனைத்தும் திறந்த மனுக்கு என்னையா பெரிய விஷயம் இதெல்லாம்? நீ கட்டில் 2 பேரும் புருஷனும் முன்னாடி இருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு துறவிக்கு என்ன ஆச்சு? துறவிக்கு இதை பத்தி எல்லாம் பெரிய பிரச்சனையா? அந்த காலத்துல துறவிகள்லாம் அப்படி இருந்திருக்காங்க, எதை பார்த்து சஞ்சலப்படுறது இல்லை. அது கணவன் மனைவி இருக்கும்போது பார்த்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் திறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னால் எல்லாமே அவர்களுக்கு ஒன்று தான். இப்போ அப்படி கிடையாது. இப்போ விவேகானந்தர் இருக்கார் அப்படின்னா வெளிநாடுகளில் போய் பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு இளம் பெண் அவருக்கு பின்னாடியே போய்கிட்டே இருந்தான், அமெரிக்கா பெண். இவருடைய பேச்சு அவருக்கு பிடிச்சி போச்சு, பின்னாடியே போனான். விவேகானந்தர் இந்த பொண்ணு நம்ம பின்னாடியே வராலே அப்படின்னா, இன்னும் யார் அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவே நான் பெரிய ட்ரில்லினர், ஏகப்பட்ட சொத்து இருக்குது. சரி, இப்போ எனக்கு பின்னாடியே வர்றியே, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, என் பேச்சு பிடிச்சிருக்கா, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மதம், எங்கள் நாட்டுடைய மத ஒற்றுமை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இவருக்கு தூக்கிவார் போட்டுச்சு. இவர் துறவி இல்லையா, என்னம்மா இப்படி சொல்லி போட்ட? இல்லைங்க, உங்கள் மூலமாக நான் தாயாகணும் அப்படின்னா. அவ்வளோதான். விவேகானந்தர் யோசிக்கவே இல்லை, என் மூலமாக நீ தாயாகணுமா, இப்பொழுதே என்னை உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளமான்னு காலில் விழுந்து. அதுதான் விவேகானந்தர். இப்படி ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கிற சாமியார் கொடுத்து பார்க்கட்டும். நல்ல சமாச்சாரமா இருக்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். வீட்டில் சொல்லிருங்க, 7ஆம் மாதம் வந்து வளகா போட்டு இருக்கிறோம், தயாரா இருக்கான். ஆனா அந்த காலத்திலே துறவிகள் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ஐயா, எதை பார்த்தாலும் என் மனது சஞ்சலப்படாது. ஆகவே நீ இந்த நேரத்தில் சாந்த சுரூபி என்பதை காட்ட மறந்ததால் சிவனே உனக்கு அமிர்பாகம் கிடைக்கும். இவ்வளவும் அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்தோடு விறுவிறுன்னு எங்க வர்றாரு, நேர திருப்பார்கடலுக்கு வர. திருப்பார்கடல்ல வந்து அங்கேயும் பார்க்கறாரு, அங்கேயும் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் படுத்திருக்காரு பால்கடல்ல, இந்த அம்மா கால் அமைக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கு அவருக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் அங்க பிரம்மா பார்த்தா சரஸ்வதி கூட பேசிக்கிட்டு இருந்தார், இவரு சிவபெருமான் பார்வதி கூட பேசிக்கிட்டு இருந்தார். இங்க வந்தா இவர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சு தீர்றாங்க அப்படின்ட்டு விறுவிறுன்னு போய் நாராயணன் நெஞ்சில ஓங்கி மிதிச்சு. ஆங்காரம் கொப்பளிக்க அரங்கனையே நாடி நிற்க
ஆதிசேஷ சயனமதில் திருமகளால் போற்றி நிற்க சண்டாளமாய் கோபம் கொண்டு ஏறி மிதித்து விட்டார். ஓங்கி மிதிச்சார் ஒரு மிதி. மிதிச்ச உடனே நாராயணன் எந்திரிச்சு பிருகு மகரிஷியை பார்த்து வணங்குறார். மகரிஷி அவர்களே, நீங்கள் வருவதை நான் கவனிக்கல, சற்று கவனக்குறைவாக இருந்துட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி, உங்கள் கால்கள் வலிக்கணுமே என்னை மிதிச்சது அப்படின்னு சொல்லி அவர் காலை வேற பிடிச்சு விட்டுறார். சரி, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? லட்சுமி பார்த்து அப்படியே கொந்தளிச்சு போனான். அவரை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி அவரு நீங்க இவ்வளவு கோவப்பட என்ன, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உங்க வரவேற்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேனே என்று அவருடைய சாந்தத்தை காட்டின உடனே பிருகு மகரிஷி அப்படியே அமைதியாகி, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் யாகம் நடத்தினோம், யாகத்திலே அமிர்பாகம் வந்துச்சு, அந்த அவிர்பாகத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சாந்த சுரூபி யாருன்னு பார்த்து வந்தோம். பிரம்மாவுக்கு அது கிடையாது, சிவனுக்கு கிடையாது, நீ இவ்வளவு சாந்தமாக பேசினால் இந்த அமிர்த பாகம் உனக்குத்தான் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி அந்த அமிர்த பாகத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிட்டு தான் போயிருக்காரு. திரும்பி வந்து பார்க்குறான், லட்சுமி அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறான். ஏமா என்னாச்சு, ஏன் இப்படி கொதிச்சு போய் நிற்க? தெரியாது, எதுக்குன்னு தெரியாது அவனுக்கு. ஐயா எதுக்குன்னு தெரியாது. அந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் வந்து நெஞ்சில் ஏறி மிதிக்கான், அவன் காலை பிடிச்சு விட்டு உனக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேவலம் நடந்துக்கிறியா. ஒரு ஆம்பளை அந்த தனியா பொம்பளைகளுக்கு மரியாதை ஊருக்குள்ள. நீ மிதி விழுந்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு நான் போகும்போது என்ன சொல்லுவான், அந்த ஓரல்ல அவ புருஷனை தான் தூக்கி போட்டு மிதிச்சேன் அப்படி சொல்லுவானா இல்லையா? ஆமா சொல்லுவோம். இப்படி இருந்தா எப்படியா இருக்கும், உங்க கூட எப்படியா நான் குப்பை ஓட்ட அப்படின்னு சொல்லி கேட்டான். கிருஷ்ணர் சொன்னார், என்னம்மா முனிவர்கள் நம்ம பிள்ளை இல்லையா, கோவப்படலாமா? கோவப்படக்கூடாது. அது இன்னைக்கு இது நான் பொறுக்க மாட்டேன். நெஞ்சில் ஏறி மிதிச்ச இடம் நான் இருந்த இடம், நான் இருக்கும் இடம், அந்த இடத்துல உன்னை மிதிச்ச பிறகு திருப்பி போய் அவருக்கு பின்னாடியே போய் வழிநடப்பதிலேயே வழியா இருக்கியே, இனிமேல் உன்னோடு நான் இருக்க முடியாது என்று சொல்லி லட்சுமி கோபப்பட்டார். நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினேன் வாழ்வு இல்லை காதலனே, காதலனே. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினேன் வாழ்வு இல்லை காதலனே, காதலனே. மணமான பெண்களுக்கு மாண்பாளன் கடவுள் என்பார், பானாளில் மாமங்காக்கும் வாய்த்ததொரு பேரு என்பார். மணமான பெண்களுக்கு மாண்பாளும் கடவுள் என்பார், பானாளில் மாமங்காக்கும் வாய்த்ததொரு பேரு என்பார். கட்டியவன் சிறுமையுற்றார், கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினேன் வாழ்வு இல்லை காதலனே, காதலனே. இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன சண்டை சத்தம் வந்தது கிடையாதுயா. திருப்பாற்கடல் நாராயணும் லட்சுமியும் அவ்வளோ அமைதியாக வாழ்க்கை நடத்தினாங்க. என்னமோ அந்த அமுதபாகம் கொடுத்தா எல்லாம் சரியா போகும், பெரிய விசேஷமா இருக்கணும், அந்த புண்ணியவாளன் என்ன கொண்டாந்து கொடுத்தானோ குடும்பம் இங்கே ரெண்டாயிருச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. லட்சுமி நாராயணனை பார்க்கறதுக்கு முன்னாடி தன்னை சிங்காரிச்சுக்கிட்டு அப்படியே போனான். என்னை பார்த்து யாரு இவ நல்லா இல்லை, இவ அழகா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அப்படியே இந்த அண்ட சராச்சரம் போல சுற்றி வந்தான். நீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நடிக்க கூட எவனுக்கு முடியல. லட்சுமியை பார்த்து, லட்சுமினாலே அழகு, அதில் தனி அழகுபடுத்தி கொண்டு வருகிறாளே, யார் வேண்டான்னு சொல்லுவான்? யாரை பார்த்தாலும் போகிச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சான். கடைசியில் திருப்பால் கடலுக்கு நேரம் வந்தான்.
அந்த கருத்த ஆளு பாம்புல படுத்துக்கிட்டு அவர் வாட்டு படுத்து கிடந்தார். சரி. இந்த போய் என்னையா நான் இப்படி கூட போறேன், என்னை பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையான்னா, உன்னைய பார்த்தா எனக்கு எதுக்குமா தோணுது, நீ பாட்டு உன் வேலையை போறமா, எனக்கு வேலை நிறையா இருக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையோ. அன்னைக்கு காலில் உட்காந்தவதான் லட்சுமி இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்கான். அவ்வளோ காலம் இருந்தவன் இன்னைக்கு ரெண்டா பிரிச்சுட்டு போயிட்டான். அந்த பிறகு மகிழ்ச்சி வந்து வாழ்க்கைன்னா அப்படி இருக்கணும், கணவன் மனைக்குள்ள அப்படி இருக்கணும். இப்ப எந்த வீட்டுல அப்படி இருக்கு, ஒரே சண்டைக்காடு தான். புருஷனை முன்னாடி மாறி மாறி சண்டை போடுறாங்க. இப்ப செல்போன் வர வந்துருச்சு. வீட்டுல சண்டை போட்டு முடிச்ச உடனே செல்போன் ஆளுக்கு ஒன்று காதில் வச்சுக்கிட்டு அங்க தெருவிலே வச்சுக்கிட்டே வர இந்த வீட்டுல இருந்து வச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, ஒருத்தர் என்ன பண்ணாரு, ரேஷன் கடைக்கு போறாரு. பைய எடுத்துக்கிட்டு ரேஷன் கார்டு தூக்கி அதில் போட்டுக்கிட்டு வீட்டில் ஒரு மூச்சு சண்டை போட்டார். வாய பண்ணி ஒடுக்கல வந்து வச்சுக்கிறேன் உன்னையா, போயா போயா உன்னையெல்லாம் பார்த்துருக்கு, நானும் 30 வருஷம் அவங்ககிட்ட குப்பை போயிட்டுருக்கேன் போயா. 2 பேரும் சண்டை போட்டாருக்காக செல்போன் எடுத்துக்கிட்டாரு இவர். இந்த மாதிரி செல்போன் எடுத்துக்கிச்சு இவர் போறாரு, விறுவிறுன்னு போறாரு. போகும்போதே சண்டை போட்டுக்கிட்டே போறாரு. அந்த அம்மா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கு. இந்த ஆள் ரேஷன் கடைக்கு போறதுக்கு போற விறுவிறுன்னு போய் குடும்ப கட்டுப்பாடு ஆயத்தில் பெட்டில் படுத்துட்டாரு. டாக்டர் பார்த்தான், ரேஷன் கடை கொண்டாந்துருக்காரு, அரிசி வாங்குறதுக்கு பைய கொண்டாந்துருக்காரு. அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. இவர் சண்டை போடுறத விடலை, வேலை முடிக்கிட்டு இந்த வாரண்டி இந்த வாரம் வாரேன் வந்து வச்சுக்கிறேன், வா 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 வாயா உடனே நான் பார்த்துருக்கேன், வா நீ வா. இங்கே சண்டை போட அங்கே 2 சண்டை போட்டு இவர் நெஞ்சு வரைக்கும் வேட்டி எடுத்து கட்டி 5 கிலோ அரிசியை போட்டு 500 ரூபாய் உள்ளே போட்டு அனுப்பி விட்டாங்க. இவர் இந்த வந்து ஒன்று வச்சுக்கிறேன்ட்டு வாரண்டிட்டு வாயா 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 எதிர்வாக தான் இருக்கேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. விறுவிறுன்னு போனார். அடியும் பெண் எம்ஜிஆர் மாதிரி போகிறார். இப்போ வரும்போது நேரம் வந்தவர் இப்போ அடியும் பெண் எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கையை காலம் ஆட்டிகிட்டு போகிறார். அந்த அம்மா பார்த்துச்சு, அட நாசமாக போகிறவனே இதுக்காயா போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டான். 5 பொம்பளை பிள்ளைங்க, கடைசியாக ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, கடைசியில் இப்படி பண்ணிட்டு வந்துட்டாரு, இதுக்கெல்லாமா போய் இப்படி பண்ணிட்டு வருவாங்க. என்ன நினைச்சிருந்தா உன் வாயை தைக்கணும் அப்படின்னாரு. சத்தம் போட்டு பேசாதீங்க, தையல் பிரிஞ்சிட போகுது. சண்டை தான், எங்கே போனாலும் சண்டை தான். சண்டை இல்லாத வீடு இல்லை போ. ஆனால் அருமையான ஒரு குடும்பம் ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமியை 2ஆ பிரிச்சுட்டு அவரை வாட்டுக்கு போயிட்டாரு. இந்த அம்மா இவர் விட்டுட்டு போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லா வீட்டுக்கு போங்க, பொம்பளை கரெக்டாக ஒரு வீட்டுக்கு போங்க, வீட்டை பார்த்தோன்னே சொல்லிடுவான், ஏன்பா வீட்டுக்காரம்மா வெளியூர் போயிடுச்சா, ஊருக்கு போயிருக்கா, ஏன்னா வீடு அந்த லட்சணத்தில் இருக்கும். வைகுந்தத்திலே லட்சுமி இல்லைன்னு ஒன்று, வைகுந்தமே இருள் மூடி போச்சு. இவருக்கு எதுவுமே ஓடலை, ஒன்றுமே செய்ய முடியல. எங்கே நீ சென்றாயம்மா என்னை இங்கு வாட வைத்து, எங்கே நீ சென்றாயம்மா என்னை இங்கு வாட வைத்து, நீங்காத பொழிவே நீங்கி வைகுந்தமே இன்று இருள் சூழ்ந்து அருள் மறைந்து போனதம்மா, இருள் சூழ்ந்து அருள் மறைந்து போனதம்மா என்று தேடி நாராயணன் பூலோகம் வந்தலைந்தார், என்று தேடி நாராயணன் பூலோகம் வந்தலைந்தார், அன்று தேடும் ஆவை போலே அவளை குன்றுகரை மேடு பள்ளம் நான் அடைந்தார். மனைவியை பிரிந்த துயரம், லட்சுமியை பிரிந்த துயரம் நாராயணனை அவ்வளவு கஷ்டப்படுத்தியது. ஒரு பெண் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க? ராமாயணத்திலே கைகேயி ராமனை காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளன்னு சொன்ன பிறகு எவ்வளவோ சொல்லி பாப்பார் தசரதன். அந்த அம்மா கேட்காது. அப்போ ஒரு சாபம் விடுவார் தெரியுமா? எப்படி சாப்பிடுவார் தெரியுமா? உன் மகன் பரதன் இந்த நாட்டை ஆளணும்னு கேட்கறது இல்ல, அந்த பரதன்